சாப்பாடு, தாகம் எடுத்த தண்ணி, இது மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளையும் இந்த 4ஆம் இடத்து சனி செய்யாது. அப்படி நம்ம மாற்றி சாப்பிட்டோம்னா முதல்ல நம்ம உடம்பை பாதிக்கும். அதுக்கப்புறம் மற்ற ஒரு கல்வி, சுகாதாரம், படிப்பு, அதுக்கப்புறம் சம்பாத்தியம், பொருளாதாரம், இதையெல்லாம் முடக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய பார்வைகளில் முதல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கவனித்து அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்து அதனுடைய பார்வைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிபாடுகள், நடைமுறைகளை நம்ம கடைபிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அமரக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்வை செலுத்தக்கூடிய இடத்தை அவர் அதிகமான கெடு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்மூலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க விருத்தியாகும், சனி பார்க்க நிர்மூலமாகும். இது 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு சார். இப்போ அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ருணம், ரோகம், சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி மறைவானா, ரோகம் இருக்கக்கூடிய வியாதி மறையுமா, அதே மாதிரி வரக்கூடிய நோயோ அல்லது காயமோ உண்டாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சனி பார்க்குற இடத்த கெடுப்பான் அப்படின்றதான் சொல்லுது. அப்போ இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டது ருணரோகம், சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல ருணத்தை குறிக்கக்கூடிய இடமும், ரோகத்தை குறிக்கக்கூடிய இடமும், எதிரியை குறிக்கக்கூடிய இடமும் அது. அப்போ அந்த எதிரியை குறிக்கக்கூடிய இடத்தை சனி பார்க்கும்போது நமக்கு எதிரிகள் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போது ஒரு நடுநிலையாளர் ஒரு இருதரப்புக்கும் நடுநிலையாளர் சரியான ஒரு நல்லவனாக இருந்தால், நல்ல குணமாக இருந்தார்னா ரெண்டு பக்கமே அவர் சமரசம் பண்ணி வச்சுட்டு போவார். நடுநிலையாளர் ஏதோ ஒரு சைடு, அதாவது ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடியவராக இருந்தால் அந்த நடுநிலையாளர் அப்படின்றவருக்கு, அந்த நடுநிலையாளர்களுடைய அமைப்பு அப்படின்றது எந்த பக்கம் நியாயத்தை சொல்லணுமோ அந்த பக்கம் குறைய சொல்லிட்டு, எந்த பக்கம் நியாயத்தை சொல்லக்கூடாது அந்த பக்கம் நியாயத்தை சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் சனியினுடைய அமைப்பு. குருனுடைய அமைப்பு சமரசம், சனியினுடைய அமைப்பு ஒரு பக்கம் தூண்டி வருது. அதனால் அந்த 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகளுடைய தொல்லையை வலுக்க செய்வார். அப்போ அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, கடனுக்காக ஜாமீன் போடுவது, அல்லது கொடுத்த கடனை வசூல் பண்ண போகும்போது கூட சண்டைகள், சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கொடுத்துட்டு ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு வீட்டில் போய் நீங்கள் வசூல் பண்ண போகிறீங்க, அல்லது கொடுத்த கடனை வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு அவப்பெயரை உருவாக்கக்கூடிய அந்த சத்ரு அங்கே தான் வர்றான். அவப்பெயரை உருவாக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சனி செய்வதற்காக தயாராக இருக்க, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க. அப்போ உங்களுடைய ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொட்டேஷன் மணியிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனையும் கவனமாக கொடுக்கணும். அல்லது கடன் கொடுக்காமல் இருந்துக்கிட்டால் நல்லது. பொதுவாக கடன் வாங்காமல் இருந்தால் நல்லது. இது அதோட ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஆனால் வாங்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் தருவதற்கு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவருடைய 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு, அவருடைய 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு விழுகுது. அப்போ கர்மஸ்தானத்துக்கு விழுகக்கூடிய சனியினுடைய பார்வை அப்படின்றது தொழிலில் ஏதோ ஒரு சிரமங்களை தருவாங்க. அப்போ உங்களுக்கு தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் கை வைக்கிறதுக்கு